வெக்கேஷனுக்காக இந்தியா போயிருந்தப்ப, அம்மா வீட்ல ஒரு நாள் நாங்க தங்கியிருக்கும்போது பதனி வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பதனி வித்துட்டு இருந்த உடனே, சரி நாங்களும் வெயில் டைம்ல தான் போயிருந்தோமா, எங்களுக்கும் ஆசையா இருந்துச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா பக்கத்துல எல்லாருமே வந்து பதனி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் எங்களுக்கு வாங்கி குடுத்தாங்க. ஸோ அது வந்து குடிச்சு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்புறம் தான் பதனி சோறு சாப்பிடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஸோ அப்ப அந்த குடத்துல உள்ள எல்லாத்தையும் நாங்களே வாங்கிட்டோம். பதனி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருந்த மாரி இருந்துச்சு. எல்லாம் சண்டை போட்டுருந்தாங்க. "ஏன் இப்படி தண்ணிய ஊத்தி வித்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒண்ணுமே பதிலே சொல்லல. சரி இதெல்லாம் ஞாபகம் ட்ரிக்கு போல அப்படின்னு நெனச்சுட்டு, சரின்னு நாங்களும் பதனி வாங்கிட்டு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு போயிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது லிக்விடா ஏதாவது குடிச்சிட்டு இருக்கணும் போல தான் இருக்குது. அதுவும் இந்த சமயத்துல இந்த பதனி கொண்டு வந்ததுனால, அப்படியே பட்டையில ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டே இருந்தோம்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பதனிய வந்து கொஞ்சம் தெளிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கீழ சுண்ணாம்புலாம் போட்டிருப்பாங்களாமா. அது தெளிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஸோ அத நாங்களும் வந்து அப்படியே மேலாப்புல தண்ணியா இருக்கிறதெல்லாம் இருத்துட்டு, பட்டையும் வந்து அவங்களே செஞ்சு குடுத்தாங்க. அந்த பட்டையில தான் குடிக்கணும். அப்பதான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கூட அதே மாதிரி எனக்கு அம்மா ஊத்தி குடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குடிச்சிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ஒரு ஸ்வீட் தன்மையும் இருந்துச்சு. அந்த சுண்ணாம்பு லைட்டா இருக்கிற மாரியும் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா யூஎஸ்லேருந்து இந்தியா போகும்போது 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு கிடைக்காத ஒரு சில டிஷ்ஷெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் குடிச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் வீட்டுக்காரரு, என் அண்ணன் எல்லாருமே வந்து குடித்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் என் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைஸாக வந்து சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் குடித்ததுக்கு அப்புறமா எத்தனை டம்ளர் வந்து பதனி மிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை நல்லா வடிச்சிட்டு அந்த சுண்ணாம்பை எல்லாம் தெளிவாக வடிகட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வைக்க சொன்னாங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு எல்லாம் கீழே அடியில் அப்படியே தெளிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி பதனி எல்லாம் வந்து எத்தனை டம்ளர் இருக்குது அப்படின்னு அளந்துக்கிட்டோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரைஸ் வைக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுண்ணாம்பு அடியில் உறைஞ்சிருக்கு அப்படின்னு. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சுண்ணாம்பு நிறையவே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பானை எடுத்துகிட்டு அந்த பானையில் வந்து இந்த பதனியெல்லாம் ஊற்றி நல்லா பாயில் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கலாம். பச்சரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துகிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் யூஸ்வலாக ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுட்டேன். கொதிச்ச உடனே இதை நல்லா வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை உள்ளே போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். லைட்டாக வந்து டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இது கூடயே வந்து நம்ம வந்து சுகரும் நம்ம இப்போவும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாகவும் சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் வந்து திருவி வச்சிடலாம். கரெக்டாக வந்து ரைஸ் ரெடி ஆகிறப்ப இறக்கி வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் பொடி போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொங்கல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பதனியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் பொங்கல் மாதிரி இருக்காது. கொஞ்சம் அந்த சுண்ணாம்போட டேஸ்ட் அந்த பதனியோட டேஸ்ட்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பொங்கல் ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு வேளை வந்து பதனி பத்தாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து திருவுண தேங்காய் எல்லாத்தையும் அந்த சாப்பாடில் போட்டேன். சாப்பாடு வெந்துருச்சு, நான் இறக்கிட்டேன். சில பேர் வந்து நம்ம நிறைய வந்து பதனி சேர்த்தோம் அப்படின்னா சுகர் வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுவே நல்லாவே இனிக்கும். அப்படி உங்களுக்கு அதிகமான சுகர் வேணும்னா நீங்கள் வந்து லைட்டாக வந்து கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். நான் ஸ்வீட் எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட்டு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு வேணுன்னா முந்திரி, கிஸ்மிஸ் பழம் அது எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். செம்மையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பதனி சோறு. இந்த வெயில் டைமிங்கில் தான் பதனி வந்து அதிகமாக கிடைக்கும். அங்கங்கே கொண்டு வந்து வைப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக பதனி சோறு ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.